இச்சவாகு வம்சம் என்று சொல்வார்கள். அதாவது உயிரின் தன்மை, ஏன்னா தசரத சக்கரவர்த்தி தான் உயிர். உயிரின் தன்மை தான் இச்சைப்பட்டு அதன் வழியில் வளர்ந்ததுதான் பல கோடி சரீரங்கள் இருந்து மனிதன் வரையிலும். புழு பூச்சி என்று பல கோடி சரீரங்கள் ஒவ்வொரு தீமைகளை சந்திக்கும் பொழுதும் அதிலிருந்து தான் தப்ப வேண்டும் என்று இச்சைப்பட்ட உணர்வுக்கொப்பதான் மனிதனாக நம்மை உருவாக்கிய உயிர் இச்சவாக வம்சத்தின் உயிர். ஆகவே இப்போது எதிலே நாம் இச்சைப்பட வேண்டும் என்று குரு இதிலே வழிகாட்டுகின்றார்கள். அகசியன் தாய் கருவிலே விஷத்தை நீக்கிடும் சக்திகளை சந்தர்ப்பத்திலே தான் பெற்றான். அவன் பிறந்த பின் அவன் இதிலே இச்சைப்பட்டான். தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்று தீமை என்ற உணர்வு எது என்ற நிலைகளை கேள்விகளை கேட்டு அதிலிருந்து விடுபடும் சக்திகளைத்தான் அகசியன் ஆரம்ப நிலையில் அவன் வளர்ந்து விண்ணினுடைய ஆற்றலை பெற்று துருவ நட்சத்திரமாக ஆகி அதன் மூலம் இன்று அந்த வரக்கூடிய உணர்வை நாம் அவன் தீமையை நீக்க வேண்டும் என்று இச்சைப்பட்டது போன்று நாமும் பெற்றால் அவனுடைய ஆற்றலை நாம் வளர்த்துக் கொள்ளலாம். ஆக இதையெல்லாம் குருநாதர் காட்டிய அருள் வழியில் வித்தாக, ஞான வித்தாக, அருஞான வித்தாக உங்களுக்குள் பதிவாக்குகின்றேன் என்று குரு உணர்த்தி, ஆக அவன் தீமையை நீக்கும் உணர்வை வளர்த்தது போன்று அந்த தீமையை நீக்கக்கூடிய அருஞான வித்தை, இருளை நீக்கிட்ட அருஞானின் உணர்வைத்தான் உங்களுக்குள் பதிவாக்குகின்றேன். அதை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு உங்களிடம் இருக்கின்றது. காரணம், இந்த உலகில் நாம் வாழக்கூடிய காலம் மிக குறுகியதுதான். இனி இந்த சந்தர்ப்பங்கள் எந்த நிமிடத்தில் இனி எது வேண்டுமென்றாலும் நடக்கலாம். உலகம் எப்படி மாறும், எப்படி இருக்கும் என்று சொல்ல முடியாது. மனிதன் தன் சுய சிந்தனுடன் இருப்பானா என்பதும் கேள்விக்குறிதான். அதற்குள் குருநாதர் காட்டிய அருள் வழியிலே நாம் வாழ வேண்டும் என்று உங்கள் மனதிலே உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். குருநாதர் காட்டிய அருள் வழி வாழ வேண்டும் என்று உங்கள் மனதிலே உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த நிமிடமானாலும் எது வந்தாலும் உயிருடன் ஒன்றி என்றும் நிலையாக நாம் வாழ்வோம், பிறவியில்லா நிலை அடைவோம் என்ற உணர்வுகளுக்கு நாம் திரும்ப வேண்டும். ஆகவே உடல் மீது பற்று வைக்காதீர்கள். யாம் சொல்லும் உணர்வின் தன்மையாக உயிரிலே இந்த உணர்வுகளை வளர்க்கப்படும் பொழுது உடலை காக்கும் உணர்வு தன்னிச்சையாக வரும். அது இல்லை என்றால் உடலை காக்க முடியாது. காப்பதாக எண்ணுவோம், ஆனால் வேதனை கொண்டு உடலை அழித்து கொண்டுதான் இருப்போம். தன்னை பாதுகாக்கும் சக்தியை இழந்து விடுகின்றோம். ஆகினால் இதை போன்ற நிலையிலிருந்து விடுபட்டு மெய்ஞானத்தை வளர்க்கும் அருள் சக்திகளை நீங்கள் பெறுங்கள் என்று குரு உணர்த்தி, அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொழியை பெற வேண்டும் என்று அதை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள். எங்கள் குடும்பம் நலமாக இருக்க வேண்டும், எங்கள் குழந்தைகள் நல்லவர்களாக வளர வேண்டும், என் கணவர் உயர்ந்த சக்தி பெற வேண்டும், என் மனைவி உயர்ந்த நிலை பெற வேண்டும், நாங்கள் ஒருவருக்கொருவர் மதித்திடும் பண்புகள் வளர வேண்டும், அந்த அருள் சக்தி பெற வேண்டும் என்று அறியாதி சேர்ந்த பகைமைகளை மாற்றுங்கள், அருளை பெருக்குங்கள். காரணம், இதையெல்லாம் நீங்கள் நினைத்தவுடனே, எண்ணியவுடனே அந்த உயர்ந்த சக்திகளை பெறச் செய்வதற்குத்தான் நேரம் வரை ஞான வித்தாக பதிவாக்குகின்றேன் என்று குரு சொல்லுகின்றார். காரணம், படிக்காதபடி ஒன்றும் செய்ய முடியாது. ஆசிரியர் சொல்லிக் கொடுத்தால்தானே எடுக்க முடியும். ஆசிரியர் சொல்ல தவறிவிட்டால் தவறாகத்தான் போய்விடும். ஆகவே நமது குருநாதர் காட்டிய அல்வழியினை உங்களுக்கு தெளிவாக வழிகாட்டுகின்றோம். அந்த வழிகாட்டிய நிலைகளை அவர் எனக்கு எப்படி காட்டினார் அதையெல்லாம் உங்களுக்கு எடுத்து காட்டுகின்றேன். உங்கள் உயிரை கடவுளாக மதிக்கின்றேன், உங்கள் உடலை ஆலயமாக மதிக்கின்றேன். மனித உடலை உருவாக்கி அரும்பெரும் சக்தி கொண்ட ஞான சக்தி என்ற தெய்வங்களாக மதிக்கின்றேன். உங்களுக்குள் அமைதியும் சாந்தமும் பெற வேண்டும் என்று நான் தியானிக்கின்றேன். என்றுமே இந்த உணர்வுகளை நீங்கள் எடுத்து வளர்த்து கொண்டால் நீங்கள் எண்ணிய இறையாகி, இறையின் உணர்வு செயலாகும் பொழுது அதுவே உங்களுக்குள் தெய்வமாகின்றது. ஆகவே துருவ நட்சத்திரத்தின் பேரொளி உங்களுக்குள் இறையாகி, அதன் உணர்வு தெய்வமாகி, இருளை நீக்கிடும் சக்தியாக, உணவின் ஒளியாக மாறி பிறவியில்லா நீங்கள் அந்த நிலையை அடைய வேண்டும் என்று உங்களுக்காக சதா தியானம் இருக்கின்றேன், பிரார்த்தனை செய்கின்றேன், தவம் இருக்கின்றேன். ஆகவே நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். குருநாதர் காட்டிய அருள் வழியிலே என்றுமே நாம் வழி நடக்க வேண்டும். வாழ்க்கையில் பிறவியில்லா நிலை அடைய வேண்டும். எந்த நிமிடம் எது வந்தாலும் உயிருடன் ஒன்றிய ஒளியின் தன்மையாக பெற வேண்டும். உடல் இச்சையை வளர்க்காது, உடல் பற்றி வளர்க்காது, உயிர் பற்றி வளர்த்து நாம் நமது மாமகரிஷி ஈஸ்வராய குரு காட்டிய வழியிலே அந்த மகரிஷியில் வாழும் கூட்டமைப்பிலே சப்தரிஷி மண்டலத்திலே நாம் என்றுமே இணைந்திருப்போம். அதற்குண்டான வழிமுறைகளை இந்த உபதேச வாயிலாக
நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய உறுதிமொழியாக வழிகாட்டுகின்றார்கள்.